இரண்டாவது முறையாக நடிகர் விஜயோட மாநாடு தள்ளி போகுமா? மாநாட்டுக்கு மறுபடியும் காவல்துறையினர் அனுமதி தர மறுக்கிறாங்கன்னு வந்த செய்தியால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அப்செட் ஆகியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 23 விக்கிரவாண்டியில் தங்களோட முதல் மாநாடு நடத்த திட்டம் போட்டிருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் மாநாட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யறதுல தாவேக கட்சியினர் கொஞ்சம் சொதப்பினதால காவல்துறை அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்தது. மாநாட்டு ஏற்பாட்டில் பார்க்கிங் இடத்துக்கு மாற்று இடத்தை பார்க்க சொல்லி சில திருத்தங்களை அறிவுறுத்தி அனுமதி தர மறுத்தாங்க விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர். அதை ஏற்றுக்கிட்டு காவல்துறையினர் சொன்ன மாற்றங்களை செய்கிறோம்னு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுதி கொடுத்த பின்னர் முதல் மாநாடு அக்டோபர் மாதம் 27 முடிவு செய்யப்பட்டது. இதனால ரொம்ப குஷியான கட்சி தொண்டர்கள் முதல் மாநாட்டை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில இப்ப மறுபடியும் மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததா ஒரு செய்தி வலம் வந்துகிட்டு இருக்கு. நடிகர் விஜய் ஆரம்பத்துல சினிமாவில் எப்படி பல எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டி இருந்துச்சோ அதே போலதான் இப்போ அரசியலையும் கடுமையான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திச்சுட்டு வராரு. 2026 சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு அரசியல குதிச்ச விஜய் தேடி கண்டுபிடிச்சு வி சென்டிமெண்ட்ல இருக்கிற இந்த விக்கிரவாண்டியை தன்னோட முதல் மாநாட்டுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. தனியாருக்கு சொந்தமான 180 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த இடத்துல தான் மாநாடு நடத்த போறாங்க. முதல் மாநாட்டு தேதியான செப்டம்பர் 23 ரத்தான நிலையில அக்டோபர் 27 கண்டிப்பா மாநாடு நடக்கும் பான்னு நடிகர் விஜயை நேரடியா தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காரு. தலைவரே சொல்லிட்டாரு. அதனால கண்டிப்பா மாநாடு சொன்ன தேதியில நடக்கும்னு தொண்டர்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. தேதி மாற்றப்பட்டாலும் தமிழக காவல்துறை கேட்ட 21 கேள்விகளுக்கு முறையான பதில் கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். அதனால விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ என்ன சிக்கல்னா தீபாவளிக்கு 4 நாட்கள் முன்னாடி தான் இந்த மாநாடு நடக்க போகுது. இதனால கண்டிப்பா அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாநாடு நடக்க போகும் இடம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கிறதால நிச்சயமா அங்க கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சொல்லி விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மீண்டும் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கலன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இதனால விஜய் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் ஏமாற்றம் அடைந்த நிலையில வதந்திகளை நம்பாதீங்க, காவல்துறையினரால விஜய் மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லைன்னு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நாங்க கொடுத்த விதிமுறைகளை பின்பற்றுவோம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுதி கொடுத்ததால மாநாட்டுக்கு எந்த தடையும் நாங்க விதிக்கலன்னு காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கு. அதாவது காவல்துறை சார்பில் மாநாட்டுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை, இதுதான் நிஜம். என்னதான் காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் இன்னும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறைன்னு பல துறைகள் கிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. மாநாடு நடக்க போற இடத்துக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறதால எல்லா துறைகள் கிட்டையும் அனுமதி வாங்க நிர்வாகிகள் தீவிரம் காட்டிட்டு வராங்க. கட்சியில் உள்ள பல்வேறு அணி நிர்வாகிகளும் அரசு துறை அதிகாரிகளை அணுகி மாநாட்டுக்கான அனுமதியை பெற முயற்சி செய்துட்டு வர்றாங்க. அதனால சொன்ன தேதியில, அதாவது அக்டோபர் 27 கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்கும்னு கட்சி நிர்வாகிகள் உறுதியா சொல்றாங்க. இப்போ காவல்துறை அனுமதி மறுத்திருக்குன்னு வந்த தகவல்ல எந்த விதமான உண்மை தன்மையும் இல்ல. காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க, மற்ற துறை கிட்ட தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு, அதையும் நாங்க வாங்கிருவோம்னு நிர்வாகிகள் உறுதியா சொல்றதால வதந்திகளை யாரும் நம்பாதீங்கன்னு காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கு.